ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறு மாதிரி இருக்கிற 14வது வாரத்தோட 4வது நாள் மதிய ஓட்டு ரிசல்ட் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட அப்டேட்ஸ் நிறைய வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மனசு இல்லைனா மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. தட்டிங்க. சரி, இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டாஸ்க்கை கொளுத்தி போட்டாங்க. அதாவது உள்ளே வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வெளியேற்றுறதுக்கு நிறைய பிளான்கள் போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் வெளியே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்கள்லாம் வருது, என்ன நெகட்டிவ் வெளியே இருக்குது, எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க 2 வாரமாக. போன வாரம் பார்த்தீங்கன்னா பிஆர் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க நினைச்ச விஷயங்கள் சௌந்தர்யா மட்டும் கிடையாது, ஜாக்லின்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. இவங்க 2 பேருக்கும் ஹெவியாக பிஆர் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவங்கள் போயிட்டுருக்கு. அதனால அந்த பிஆர் விஷயங்கள் வரும்போது சௌந்தர்யா செம்மையாக உடஞ்சாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க 8 பேர் அநியாயத்துக்கு தாக்குறாங்க சௌந்தர்யாவை. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற 8 பேர் வந்து யாரை நீங்கள் சூப்பர்னு சொல்கிறீங்க, இவங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தா அதிகப்படியாக வந்து ஃபேட்மன் அண்டு சாச்சனாவை சொல்கிறாங்க. ஃபேட்மன் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சாச்சனாவுக்கு வந்து செம்ம சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா சாச்சனா முன்னாடியே வந்து போகக்கூடிய ஆள். அவங்கள வந்து போக விடாமல் அவங்க அப்பா இது வரைக்கும் தவிர்த்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம இந்த சீசன் 8 பார்த்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். திரும்ப அவங்க உள்ளே வந்திருக்காங்க. விட்டுருவார் அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இந்த வாரம் கண்டிப்பாக 2 பேர் எவிக்ட் ஆக போகிறாங்க. அதே மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை வர்ஷினி வெங்கட் அவங்க வாயாலேயே சொன்னாங்க. ஆனால் மிட்வீக் முடிய போகுது, அதாவது வீக்கெண்டே வரப்போகுது. ஆனால் இன்னுமே வந்து எவிக்ஷன் விஷயங்கள் வரல. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். கண்டிப்பாக நம்ம நினச்ச எவிக்ஷன் நடக்காமல் நினைக்காத எவிக்ஷன் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அவரை பற்றி நம்மளோட மண்ணின் மைந்தன் சும்மா சூப்பராக சிங்க மாதிரி முத்துக்குமரன் இருக்கார். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா 1,51,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 34.58, 1.5 லட்சத்தை அசால்ட்டாக தாண்டியிருக்காப்புல. செம்ம மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கில் நீங்கள் யாரை வந்து இவங்க 2 பேர் சூப்பருங்க, இந்த 8 பேர் வந்த 8 பேரில் சூப்பர் அப்படி சொல்லி கேட்கும்போது ஃபேட்மேனையும் வர்ஷினியும் சொன்னார். வர்ஷினி வந்து அவங்களோட கேம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, அது வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஃபேட்மேனோட விஷயங்கள்லாம் வந்துட்டு, அதாவது ஆர்னோ சொன்ன விஷயங்களும் எனக்கு ஞாபகத்து வந்தது. அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதுக்காக வந்திருக்குன்னு அந்த மாதிரி புட்டு வச்சார் ஃபேட்மேனை. ஃபேட்மேன் வந்த நாள்லேருந்தே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரோட வேலையை. ஏன்னா வந்த உடனே நைட்டு பேசுகிறதா இருந்தாலும் சரி, காலையில் வந்து நம்ம எல்லோரையும் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் புகழ்ந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக உட்கார வச்சு பேசுனதுலேருந்து இன்றைக்கி காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்திருக்குன்னு சொல்லும்போது குமரா ஒரு 10 நிமிஷம்னு சொல்லிட்டு போய் ரயான் பக்கத்தில் உட்காந்து மண்டே கழுவுனார் பார்த்தீங்களா. அது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு இவர் வந்துட்டு இந்த கேமில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அதே மாதிரி தான் வந்துட்டு ஃபேட்மேனும் பண்ணுறாரு. அதே மாதிரி ஃபேட்மேன் வந்து முத்துக்குமாரனுக்கு பிஆர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது முத்துக்குமாரனுக்கு பிஆர் வேலை தான் பார்க்கல, முத்துக்குமாருக்கு ஆப்படிக்கிற வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. அது நல்லாவே தெரியும். அதே மாதிரி முத்துக்குமாருக்கு கொஞ்சம் தான் இருக்கானா. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, விஷால், ஜாக்லின் இவங்க 3 பேர் தான் அதிகப்படியாக தாக்கிறதுக்கு அவங்க வந்து பிளான் வச்சுருக்காங்க. அதை வச்சு செய்கிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மளுடைய மண்ணின் மைந்தனுக்கு ஓட்டு அதிகப்படியாக வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து ஸ்ப்ளிட் ஆகவும் ஆகாது. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 75,673 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.25. இது வந்து என்ன சொல்கிறதுனா, நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் இவங்க வந்து பிஆர் ஓட்ஸை வச்சு தான் இது வரைக்கும் வந்தாங்க. இப்போ வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு அழுது என்ன பிரயோஜனம்? வர்ஷினியும் சாச்சலாவும் பேசுறதுக்கு போயிட்டு அப்படி போய் உட்காந்து அழுகுறாங்களே, திடீர்னு வந்து கேமராமேன் அழுகுறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இவங்களால அழுதுருப்பாங்க. மஞ்சரியெல்லாம் வந்து ஒரு டைமில் வந்துட்டு நாய் மாதிரி குலைச்சி அவங்கள மார்க்கிங் பண்ண விஷயங்கள்லாம் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. எத்தனை இடத்துல வந்து மஞ்சரியை வந்து கேவலப்படுத்திருப்பாங்க, எத்தனை இடத்துல ஜாக்லினை கேவலப்படுத்திருப்பாங்க, எத்தனை இடத்துல எல்லாரையுமே கேவலப்படுத்திருப்பாங்க, அசிங்கப்படுத்திருப்பாங்க. முத்துக்குமார் எவ்வளோ டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா என்ன பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன சௌந்தர்யாவே யோசிச்சு பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு அழுத உடனே பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாரு. இவங்க ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, என்ன எல்லாருமே வந்துட்டு க்யூட்னஸ்ஸு அப்புறமா இது பண்ணுற அது பண்ணுறா சொல்கிறாங்க, ஆனால் வேறு எதுவுமே இல்லை. ஆமாம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது பிக் பாஸ் அங்கேருந்து அவங்க உண்மையாக தானே சொன்னாங்கன்ட்டார். இவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி அனுப்பிச்சு ஐ லவ்ன்ட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க சிரிப்பாக வந்துச்சு, உள்ளே போங்கன்ட்டார். அவருக்கு எப்படி அடித்து தட்டணும்னு தெரியும், தட்டி கொடுத்து அவங்கள வேலை வாங்கணும்னு தெரியும், அவங்கள எப்படி ஆசுவாசப்படுத்தணும்னு தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக பிக் பாஸோட வாய்ஸில் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது தோணுதான் சொல்லுங்கள். எது எப்படியோ சாச்சனாக்கு பதில்
சௌந்தர்யாவுக்கு பதில் சாச்சனா வருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 44,944 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.25. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா விஷால்லாம் 3வது பிளேஸில் வர்றதுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குன்றது என்னோட கேள்வி. பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தகுதி இருந்திருக்கலாம். பட் பிக் பாஸ் வந்ததுக்கப்புறமா அவர் வந்துட்டு 2 பெண்ணுங்களோட காதல் ஒரு விளையாட்டை ஆரம்பித்து இவ்வளோ பிரச்சனையில் மாட்டி எல்லாரும் வந்து தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்னமோ இவர் வந்து திருந்தி இவர் வந்து இது பண்ணுற மாதிரியும் என்னையா பண்ணுறீங்க ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா ஓட் இன்க்ரீஸ் ஆகி 3வது பிளேஸில் இருக்காரு. இந்த சீசன் 8ல் ஒரு 2 வாட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேஞ்சர் ஜோன் இந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி ஃபினாலில் இருக்கும்போது 3rd பிளேஸ் வரும். இந்த இடம் ஜாக்லிக்கு உண்டான இடமாச்சே. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இவரை காப்பாற்றுறதுக்கு நான் முதல் சொன்னது தான், இவர் அனுப்பணும்னு நினச்சிருந்தா அந்த கேப்டன் ஆனார் பார்த்தீங்கன்னா அந்த வாரமே அனுப்பியிருக்கணும். அவர் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன்னா ட்ரெண்டிங் ஃபெல்லோ அவர் வந்து அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்காது, அதை மேபி பேசி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி 3வது பிளேஸில் உட்கார வச்சுருக்காங்க. பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,282 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 9.87. திடீர்னு பார்த்தா கீழே வராங்க, திடீர்னு பார்த்தா மேலே வராங்க. எனக்கு ஒன்றும் புரியல இவங்க என்ன பண்ணுற வராங்க. அப்படியே மக்கள் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷனாக பண்ணுறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஏன்ப்பா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு ஓட்டு அதே மாதிரி தானே வந்திருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெடியாக இருந்த ஒரு ஆள் இப்போ ஏன் இந்த மாதிரி மாறி வருதுன்னு தெரியல. அதே மாதிரி ஜாக்லினும் பொழக்கிறாங்க. சுனிதா ஒரு பக்கம் அடித்து நொறுக்கிறாங்க. மஞ்சரி வெளியே போனதுக்கு முக்கிய காரணமும் ஜாக்லின் தான். முத்துக்குமரனுக்கு ஓட்டு கம்மியாகுதுன்னா அது காரணம் ஜாக்லின் தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்க கூட ஜாயின் அடித்து அவங்க கிட்டே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவங்க இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை வாங்கிக்கிறாங்க. அப்படி தான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்களால தனியாக விளையாட முடியாது. ஜாக்லின் என்ன ஜாக்லின் வந்து சாச்சன் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் ஒரு கேம் விளாட்றேன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு ஃபினாலில் அதே ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ரயானை போட்டு தாக்குறாங்க. கேட்டால் இண்டிவிஜுவல் கேம்ன்றாங்க. இண்டிவிஜுவல் கேமாக ஃப்ரெண்ட்ஷிப் கேமா அதுலேயும் முதல்ல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. அப்போ நீங்களா என்னன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். போகிற போக பார்த்தா சௌந்தர்யம் ஜாக்லியும் வச்சு செஞ்சுருவாங்களான்ற மாதிரி டவுட்டாகவும் இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 42,758 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.75. ஸோ தீபக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவருடைய பழைய நிலைமைக்கு திரும்புகிறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருந்தார். நேற்றுலாம் வந்து பொங்கிட்டாப்பில். அதுவும் குறிப்பாக சுனிதா கிட்ட வந்து ரொம்பவே பொங்கினார். சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கார் தீபக். ஏன்னா இதுதான் ஒரிஜினல் தீபக். நிறைய பேர் அதனால தான் இப்போ வரைக்கும் பயந்துக்கிட்டு சீனியர் சொல்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை வெளியே காட்டாமல் வச்சுருக்காரு. காரணம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்தவங்களாம் இவர் ரொம்ப புகழ்ந்ததுனால இப்போ வந்து குழந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரோ அப்படி மாதிரி தோணுது. பட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 5வது பிளேஸ்க்கும் தகுதியான ஆள் கிடையாது. இவர் எனக்கு தெரிஞ்ச 3வது பிளேஸ் கொடுத்தா கூட சந்தோஷம் தான், 2வது பிளேஸ் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் தான். அந்த அளவுக்கு தான் அவருடைய கேமை கொடுத்துருக்காரு. என்ன ஒன்று நடுவில் ஒரு 4 வாரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா முன்னாடியும் சைலண்ட்டு இப்பயும் சைலண்ட்டுன்ற மாதிரி இருக்குது. டிக்கெட்டு ஃபினாலில் ஒரு சில டாஸ்க்கில் சூப்பராக பண்ணார், மற்ற டாஸ்க்கில் புஷ்ஷுன்னு போச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவர் டேஞ்சர் பொசிஷனில் இருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னா 42,553 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.7. ஸோ இவருக்கு மேலே இருக்கிற தீபக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிற ஜாக்லினுக்கும் தீபக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 500 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு, 600 ஓட்டு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே டேஞ்சர் பொசிஷன் தான். ஆனால் அதிகப்படியான டேஞ்சரில் இப்போ அருண் இருக்கார். அதே மாதிரி நேற்று வந்து அருணோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஆறில் வந்துட்டு வழக்கம் போல் அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கில் அருணையும் நம்மளோட விஷாலையும் தாக்குனா உடனே வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன், வீட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டுவாங்க அப்படின்றாரு. இது தேவையில்லாதது. இப்போது முத்துக்குமார்னு ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார் மஞ்சரிக்கு. ஏன் அப்படின்னா, மஞ்சரியை வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணாங்கன்னா இவங்க சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா அது வந்துட்டு அவங்க மேலே கோவத்தை வந்து உண்டாக்குற விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கும். மக்கள் வந்துட்டு பாவம் அந்த பொண்ணு நினைப்பாங்க. இதே மஞ்சரி உடனே வந்து அதுக்கு வந்து எதிர்வினை தாக்குதல் பண்ணாங்கன்னா அதான் அந்த பொண்ணை திட்டிருச்சுல, அப்புறம் என்ன இது ஒரு பஞ்சாயத்தா அப்படின்ட்டுருவாங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அதை தான் இங்கே வந்துட்டு அருண் பண்ணுறாரு. அருணை வந்து ஆர்னோ தாக்குறாரு, ஓகே. பட் அதுக்கு டபுள் மடங்கு அருண் வந்து இங்கே வந்து கேட்குறதும் கலாய்க்கிறதும் கண்டிப்பாக பேசு பொருளாக வரும். அதில் வந்து அருணுக்கும் செம்மடி இருக்குது அப்படி மாதிரி தோணுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி கேரக்டரில் எப்படி இருக்கார் கேட்டிங்கன்னா 50% ஓகே. பட்டு 50% வந்து பெருசாக நாட்டமும் இல்லை. இப்போ சீசன் 7 பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே கும்பலாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 7வது பிளேஸ் பற்றினா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 37,756 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.6. ஸோ இன்றைக்கி ரீப்ளேசிங் அப்படின்ற ஒரு டாஸ்க் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பவித்ராவோட பேர் யாருமே சொல்லலை, தீபக்கோட பேரையும் யாருமே சொல்ல, முத்துக்குமரன் பேரையும் யாரையும் சொல்ல. ஆனால் மற்றவங்க விஜய் விஷால், அருண், ஜாக்லின், சௌந்தர்யா எல்லாரும் பேரும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இப்போ ரயான் டிக்கெட்டு ஃப்ரீயில் வாங்காமல் வந்து அவர் பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் வாங்கி ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கார்.
அது அப்படி இருக்கிற காரணத்தினால அதே மாதிரி நேற்று ஃபேட்மேன் சூப்பராக என்ன சொன்னார்னா பவித்ரா எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி இவங்க லாஸ்ட்டில் வரும்போது தான் தப்பிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ ஐ திங்க் இவங்க டாப் 5 வர்றதுக்கு தான் பிளானிங் ஓடிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி போனாங்கன்னா அருண் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது, தீபக் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஜாக்லின் சௌந்தர்யா தான் கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,38,651 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த நிலவரம் இருக்குது. ஆனால் பயங்கர தலைகளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ண தட்டி விடுங்க. செமையாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.